அன்பர்களே வணக்கம். நாம் இன்னைக்கு வீடியோ பதிவில் எதை பற்றின தகவலை நம்ம பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சத்துருக்களை அழிக்கக்கூடிய ரணகாளி மாந்திரீக ஏவல் பிரயோக முறையை பற்றி தான் நம்ம இன்னைக்கு வீடியோ பதிவில் முழுமையாக நம்ம பார்க்க போகிறோம். வீடியோ பதிவுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்மளுடைய சிவருத்ர மகாகாளி அருள்வாக்குப்பிடம் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. அதாவது இந்த பிரயோக முறையை பார்த்திங்கன்னா, எதிரிகளால் தொந்தரவை அனுபவிக்கக்கூடிய அனைத்து நபர்களுமே இந்த பிரயோக முறையை தாராளமாக பிரயோகம் பண்ணலாம். சரிங்களா? எதிரிகள் பார்த்திங்கன்னா, ஒரு சில பேர்கள் பார்த்திங்கன்னா, எதிரிகள் பக்கத்துலேயே நம்ம வீட்டு பக்கத்துலேயே இருந்துக்கிட்டு எந்த நேரம் பார்த்தாலும் நம்மள்கிட்ட சண்டை போட்டுக்கிட்டே நம்மளை நிம்மதியாகவே இருக்க விட மாட்டாங்க. சரிங்களா? எந்த நேரம் பார்த்தாலும் சண்டை போட்டுட்டு அக்கிரமமாக திட்டிக்கிட்டு இந்த மாதிரி இருப்பாங்க. அதுபோல் பிரச்சனை உள்ளவங்களும் இந்த பிரயோக முறையை தாராளமாக பண்ணலாம். இன்னும் ஒரு சில பேர்கள் பார்த்திங்கன்னா, பணம் பல படைத்தவங்களும் பதவி பலத்தினாலையும் என்ன செஞ்சுருப்பாங்க அப்படின்னா, தொந்தரவு கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க. ஏதாவது ஒரு வழி வகையில் உங்களை வாழவே விட மாட்டாங்க, தொந்தரவு கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க. அதுபோல் பிரச்சனை உள்ளவங்களும் தாராளமாக இந்த பிரயோக முறையை அவங்க மேலே நீங்கள் பிரயோகம் பண்ணலாம். மூணாவது பார்த்திங்கன்னா, ஏதாவது ஒரு மந்திரத்தை அவங்க மாந்திரீகத்தை கற்றுக்கிட்டு நம்ம மேலே அந்த மாந்திரீகத்தை பிரயோகம் பண்ணி எதுக்கெடுத்தாலும் செய்வன ஏவல் இந்த மாதிரி நம்ம குடும்பத்தையே அழிச்சிக்கிட்டு இருப்பாங்க. அதுபோல் பிரச்சனை உள்ளவங்களும் இந்த மாதிரி பிரயோக முறையை தாராளமாக எதிரிகள் மேலே நீங்கள் பிரயோகம் பண்ணலாம். சரிங்களா? அதாவது பார்த்திங்கன்னா, இந்த பிரயோக முறையை ஒரு தடவை எதிரி மேலே பிரயோகம் பண்ணிட்டீங்க அப்படின்னா, எதிரிக்கு எந்த மாதிரியான பிரச்சனைகள்லாம் உருவாகும் அப்படின்னு பார்த்திங்கன்னா, உயிர் மட்டும்தான் எதிரிக்கு மிஞ்சுமே தவிர அவள் வாழ்க்கையில் பல அடிகளும் துன்பங்களையும் நேரிட அவன் தயாராகிடுவான். சரிங்களா? ஃபஸ்ட்டு என்ன பிரச்சனை வரும் அப்படின்னு பார்த்திங்கன்னா, அவனுக்கு ஏதாவது ஒரு விபத்துகள் நடந்து அவன் கைகால் இந்த மாதிரி முறிஞ்சு படுத்த படுக்கையாக போகக்கூடிய ஒரு சூழ்நிலையை உருவாக்கும். சரிங்களா? ரொம்ப பெரிய ஒரு விபத்து, மரணம், உயிர் போகாமல் மரணம்ங்கிறது வராமல் மட்டும் அந்த அளவுக்கு விபத்துகளில் கொண்டு வந்து படுக்கப்பட்டோம். இன்னும் ஒரு சில பேர்களுக்கு உடல் ரீதியான ஏதாவது ஒரு பிரச்சனைகளில் உறுப்புகள் செயலிழந்து அதன் ரீதியாக மருத்துவத்தில் அலைஞ்சிக்கிட்டு தெரியக்கூடிய ஒரு சூழ்நிலையை உருவாக்கும். ரெண்டாவது பார்த்திங்கன்னா, குடும்பத்துக்குள்ளே கலகம் பிரச்சனை வந்து கட்டிய மனைவியோட பிரியக்கூடிய ஒரு சூழ்நிலை உருவாகி தன்னந்தனியாக யாருமே ஆதரவு இல்லாத ஒரு நிலையை உருவாக்கும். மூணாவது படுத்தினா, அவன் சேர்த்து வச்சுருக்கக்கூடிய செல்வங்கள் பூராமே விலக ஆரம்பிக்கும். இந்த மாதிரி ஏகப்பட்ட விஷயங்கள் சொல்லிக்கிட்டே போகலாம். சரிங்களா? ஒன்றே ஒன்று தெளிவாக சொல்லிக்கிறேன், அவனுடைய உயிர் மட்டும்தான் மிஞ்சுமே தவிர மற்ற எல்லா விஷயங்களும் அவனுக்கு பிரச்சனைகளில் கொண்டாந்து விடும். சரிங்களா? அந்தளவுக்கு ஒரு அதிபயங்கர அதர்வன பிரயோக முறை தான் இந்த ரணகாளி மாந்திரீக ஏவல் பிரயோக முறை. சரிங்களா? இந்த பிரயோக முறையை பார்த்திங்கன்னா, எக்காரணத்தை கொண்டும் தவறுகள் செய்யாத அப்பாவிகள் மேலே நீங்கள் பிரயோகம் பண்ணினீங்க அப்படின்னா அது உங்களுக்கே திரும்புறதற்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்குது. சரிங்களா? உண்மையிலேயே எதிரிகள்னால நீங்கள் தொந்தரவு அனுபவிச்சுக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக இதை வந்து தாராளமாக இந்த பிரயோக முறையை நம்ம பிரயோகம் பண்ணலாம். சரிங்களா? அதாவது இந்த பிரயோக முறையை பண்ணுறது ரொம்ப எளிமை தான். இது பார்த்திங்கன்னா ரொம்பவும் பொறுமையாகவும் நம்பிக்கையோடையும் மனசில் எந்த ஒரு பய உணர்வும் இல்லாமையும் நம்ம பண்ணணும் அப்படின்னா இவ்வளோ ரிசல்ட் கிடைக்கும். இது பார்த்திங்கன்னா, ஒரு ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்குன்னு ஒரு தேங்காய் கடையில் போய் விலை பேசாமல் ஒரு தேங்காயை உங்களுடைய எதிரி பேரை மனசுக்குள்ளே சொல்லிக்கிட்டு ஒரு நல்ல தேங்காய் ஒன்று வாங்கிட்டு வாங்க. அந்த தேங்காயை பார்த்திங்கன்னா, மயானத்தில் இருக்கக்கூடிய சாம்பல் கொஞ்சம், அது மயானத்தில் ஏதாவது குளம் இந்த மாதிரி விஷயம் பக்கத்தில் இருந்தாலும் சரி, இல்லை வேறு எங்கேயும் குளம் இருந்தாலும் அந்த குளத்து நீரும் அந்த மயான சாம்பலையும் குழப்பி அந்த தேங்காய் மேலே மஞ்சள் பூசுவது போல் அந்த தேங்காய் முழுவதும் பூசிடுங்க. பூசிட்டு அந்த தேங்காய்க்கு பார்த்திங்கன்னா குங்குமமும் விபூதி மட்டும் வைங்க. வச்சுட்டு அந்த தேங்காய்க்கு ஏதோ கதம்பமோ ஏதோ ஒரு பூவை அந்த தேங்காயில் சுற்றி வச்சுட்டு அந்த தேங்காயை ஒரு வாழை இலையில் ஒன்று வச்சு அதன் பக்கத்தில் ஒரு மண் விளக்கு, அகல் விளக்கில் வேப்பெண்ணெய் ஊற்றி தீபம் போட்டுருங்க. தீபம் போட்டுட்டு நான் ஸ்க்ரீனில் கொடுத்துருக்கூடிய மந்திரத்தை காளியை மனசார தியானிச்சுட்டு எதிரியை மனசுக்குள்ளே கற்பனை பண்ணி நினச்சிக்கிட்டு இந்த மந்திரத்தை அப்படியே ஒரு உக்கிரமாக சொல்லணும். சரிங்களா? மனசுக்குள்ளே சொல்லாமல் இந்த மந்திரத்தை வாய் விட்டு ஒரு உக்கிரமாக
அப்படியே அவனை பழி வாங்குறது போல், அந்த எதிரியை அவன் அழிக்கிறது போல் உக்கிரமாக அந்த மந்திரத்தை பிரயோகம் பண்ணணும். இந்த மந்திரத்தை பார்த்திங்கன்னா மொத்தம் 1008 தடவை இந்த மந்திரத்தை பிரயோகம் பண்ணணும். சரிங்களா? அதன் பிறகு ஒரு சேவல் ஒன்று பழி கொடுத்து அந்த சேவலை தூக்கி போட்டுட்டு அந்த தேங்காயை கொண்டு போய் மயானத்தில் எரிமேடையில் கொண்டு போய் பிதைச்சி வச்சாலும் சரி, இல்லை ஏதாவது பிதைச்சி வச்சுருக்கக்கூடிய புதகுழிகளில் மேலே தலைமாட்டிலையோ கால் மாட்டிலையோ பிதைச்சி வச்சுட்டு ஒரு 21 நாள் பிறகு அந்த தேங்காயம் எடுத்துகிட்டு போய் எதிரியோடைய வீட்டு வாசல்லையோ இல்லை எதிரி வீட்டுடைய முச்சந்தியில் கொண்டு போய் நின்றுக்கிட்டு அந்த முச்சந்தியில் யாரும் பார்க்காத வண்ணம் எதிரிய பேரை சொல்லி எதிரி வீட்டு திசையை நோக்கி அந்த தேங்காயை உடைச்சிட்டு திரும்பி பார்க்காம உங்கள் வீட்டுக்குள்ளே குளிச்சுட்டு நீங்கள் போனீங்க அப்படின்னா எதிரிக்கு எண்ணி 11 நாளைக்குள்ளே எதிரி என்ன செய்வான்? துன்பப்பட ஆரம்பிச்சிருவான். எதிரிக்கு பிரச்சனைகள் மேல் பிரச்சனை இந்த இதெல்லாம் உருவாக ஆரம்பிக்கும். சரிங்களா? இதுதான் ரணகாளி மாந்திரீக ஏவல் பிரயோக முறை. இதை எக்காரணத்தை கொண்டும் தவறான விஷயத்திற்கு யாரும் பயன்படுத்த வேண்டாம். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்பவும் எளிமையானது, ரொம்பவும் பயங்கரமானது. சரிங்களா? ரிசல்ட் ரொம்ப அற்புதமாக கிடைக்கும். சரிங்களா? எந்திரம் போட்டு மந்திர உரு கொடுத்து அந்த வேலைப்பாடுகளை விட இது ரொம்ப தாந்திரீகமும் மாந்திரீகமும் கலந்து இருக்கக்கூடிய ஒரு பிரயோக முறை. இதெல்லாம் அப்படி வேலை செய்யும். சரிங்களா? கை மேலே பலன் கொடுக்கக்கூடிய இது பிரயோக முறை. இதுக்கு பார்த்தீங்கன்னா எதிரியோட எந்த பொருளுமே எடுக்க தேவையில்லை. சரிங்களா? எதிரியை மட்டும் மனசில் மட்டும் நீங்கள் நினச்சிருந்தாவே போதும். கரெக்டான முறையில் அதை செயல்படுத்தினீங்கன்னா அற்புதமாக அது வேலை செய்யும். சரிங்களா? இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பதிவு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா நம்மளுடைய சிவருத்ர மகாகாளி அருள்வாக்குப்பீடம் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. நன்றி, வணக்கம்.